உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாரு, நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டனா அப்புறம் அவ ஜெயிச்சிருவா. நீ எங்கேயும் போக கூடாது ராதா, ப்ளீஸ். ராதா, ராதா, ஓய் குஷி, இங்க வா. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ராதா ஏன் எப்படி இருக்கா? ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கா. அவ எப்பவும் அப்படிதானே இருப்பா. ஏன்? அத சொல்ல முடியாது. ராதாக்கும் எனக்கும் டீல் இருக்கே. எங்க சீக்ரெட்ஸை யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஓகே பாய். நான் இப்ப ராதா கிட்ட போக போறேன். ராதா, ராதா என்னதான் நடந்துகிட்டு இருக்க? நானும் என்னன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு முயற்சி பண்றேன். ராதா, நீ ஏன் பேக்கிங் பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் வீட்டுக்கு போறேன், எங்க ஊருக்கு. ஏன்? ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் மோகனையோட கல்யாண வேலையில இருப்பீங்கல்ல. கல்யாணமா? ஆ, 2 வாரத்துல மோகன் ஐயாவுக்கும் தாமினி அக்காவுக்கும் கல்யாணம். இன்னைக்கு காலையில தான் தேதி குறிச்சாங்க. ஓ, அப்போ அதுக்காக தான் நீ ஊருக்கு போறியா? இல்லையே. போய், எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஏன் மோகன் கிட்ட சொல்லல உனக்கு அவரை பிடிக்கும்னு? நீ என்ன சொல்ற குஷி? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஓ கம்மான், அன்னைக்கு உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் வரைஞ்சு கொடுக்குறேன்னு கேட்டப்போ மோகனோட அடையாளத்தை தானே சொன்ன, இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. இது மோகன். நீ மோகனை லவ் பண்றியா? அப்படின்னா மோகன் தான் உன்னோட ஹீரோவா? இப்ப ஏன் மாத்தி பேசுற? எதுவும் இல்லைன்னு. மோகன் தாமனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட ஹார்ட் பிரேக் ஆயிடும். அதனால தானே நீ போற. நான் இப்பவே போய் மோகன் கிட்ட சொல்றேன் ராதா உன்னை லவ் பண்றான்னு. அப்புறம் அவரே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாரு. எனக்கு நல்லா தெரியும் அவரும் உன்னை லவ் பண்றாரு. ஆமா குஷி, போ, நீ போய் மோகன் கிட்ட சொல்லு. நான் சொல்றேன். இல்ல குஷி, குஷி ஒரு நிமிஷம் இப்படி உட்காரு. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்? நீ தானே சொன்ன எப்பவுமே நம்ம உண்மையை மட்டும் தானே பேசணும்னு. ஆமா, உண்மையதான் பேசணும் குஷி. ஆனா அந்த உண்மை ஒருத்தவங்க மனச கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்துது, அவங்க வாழ்க்கையை கெடுக்குதுன்னா அந்த உண்மையை சொல்றதை விட சொல்லாம இருக்கிறதா நல்லது. அப்புறம் மோகனையா என்ன காதலிக்கலாம் இல்ல. அவரு தாமினியக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. அதே மாதிரி தாமினியக்காவும் அவரை மனசார விரும்புறாங்க. இப்போ ஒருவேளை மோகனையாவுக்கு என்னோட காதலை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடும். ராதா, இல்ல குஷி, நீ எனக்கு சத்தியம் பண்ண. நீ மோகனையா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு.
தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எதுக்கு ராதா சத்தியம் வாங்குற? ஆ? நல்ல வேளை மோகன் நீ வந்துட்ட. நீயே பேசு மோகன் அவகிட்ட. அவ கிளம்பிட்டு இருக்கா. நீ சொன்ன அவ நிச்சயமா கேப்பா. பேசு மோகன் அவகிட்ட. ஹலோ குஷி, எனக்கு சத்தியம் பண்ணு. நீ மோகன் ஐயா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம். நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லவில்ல நீ. அப்போ எனக்காக நீ இது கூடவா செய்ய மாட்ட? குஷி, உயிரே போனாலும் சத்தியத்தை மீறக்கூடாது. கடவுள் ராமர் கத்து கொடுத்த பாடம் என்னைக்குமே கொடுத்த வாக்க மீறக்கூடாது. கடவுள் கிருஷ்ணர் கூட என்னைக்குமே சத்தியத்தை மீறினதில்ல. குஷி, அதே மாதிரி நீயும் எனக்கு பண்ண சத்தியத்தை மீற மாட்டல்ல. நீ சத்தியத்தை காப்பாத்தணும். காப்பாத்துவல்ல? ஏன் ராதா இப்படி எல்லாம் சத்தியம் வாங்கிட்டு இருக்க அவகிட்ட? குஷி, நீ அவளுக்கு எந்த ப்ராமிஸும் பண்ணி கொடுக்காத. தயவு செஞ்சு ப்ராமிஸ் பண்ணாத. குஷி, என்ன ராதா? எதுக்கு நீ குஷி கிட்ட சத்தியம் வாங்குற? அது அது வந்து மோகனையா, குஷி என்ன அழாம போக விடணும்னு சத்தியம் வாங்கிட்டு இருந்தேன். அப்படியா? அம்மா, எங்க போற நீ? அது அது எங்க? ராதா உங்க வீட்டுக்கு போறா மோகன். வீட்டுக்கு போறாளா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.